யூ மென்ஷன் தளபதி, பட் யூ ஆல்சோ செட் தட் இந்த இடத்துல வந்து ரஜினிகாந்தோட கொஞ்சம் வில்லனிசமாக நான் கொஞ்சம் காமிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வில்லனிசம்க்கு வாட் வாஸ் யர் பெஞ்ச் மார்க்? Sir, that was with my previous interview. ஆ Yeah, that story is not happening now. This is another story. ஓ So initially, that was not the story. The first story I wrote was for Rajini sir was that film. That's a fantasy film. Fantasy in the sense. அதில் தான் அந்த வில்லனிசம். Yeah. It was like, it was not villanism. He was the villain. He was the villain. Yeah, he was the villain. I was searching for someone as hero. Okay. And it was almost there. Okay. And Rajini sir didn't say no to it. Everybody said yes. I said no for that story after a point, knowing that it's going to take me for at least 1.5 to 2 years. நான் அந்த இடத்துக்கு அரைவாய் ஃப்ளோர்ஸ் போகிறேன். அது நம்ம எழுதுறதுக்கா எழுதுறதுல சார், டு அசம்பிள் எவ்ரி திங். இட்ஸ் அ ஃபேண்டசி ஃபிலிம். அண்ட் அது வந்து ரொம்ப விஎஃப்எக்ஸை டிபெண்ட் பண்ண படம் இல்லை. நிறைய பேர் நம்பின படம். ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய க்ரௌட், ஹியூஜ் இது, அந்த ஃபேண்டசி நம்பின படம். எனக்கு ரஜினி சாரோட ப்ரைம் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு அந்த டைமில். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ க்ரோயிங் த்ரூ சம் பர்சனல் இஷ்யூஸ். அண்ட் வென் ஐ சே பர்சனல் இஷ்யூஸ், இட்ஸ் obviously with me, so I never want to share. So அதுக்கப்புறம் நான் ரஜினி சார்ட்ட ஒரு நாள் காலையில் கூப்பிட்டு இந்த மாதிரி, சார் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ தட் ஃபிலிம், பட் ஐ ஹேவ் அன் அதர் ஸ்டோரி, ஐ கம் அண்ட் நரேட்டிவ். தட்ஸ் வென் திஸ் ஹேப்பன்.